ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் அப்லோட் வந்து பண்றேன். இன்னைக்கு சண்டேல வீட்ல பசங்க, அவரு எல்லாமே இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடுத்த வீடியோ வந்து கிடையாது. இந்த வீடியோல எத பத்தி உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிளீனிங் வீடியோ. ஆ எப்பவுமே சில பேர் வந்து சொல்றது, "அக்கா நீங்க உட்கார்ந்து பேசும்போது எங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்குன்னு" சில பேர் சொல்றீங்க. இன்னும் சில பேர், "அக்கா நீங்க வேலை பார்த்துக்கிட்டே பேசிட்டே இருக்கும்போது, நாங்களுமே வீட்ல எல்லா வேலையும் சீக்கிரமா வந்து முடிக்கிறோம்" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ஆ உங்களுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீனிங் வீடியோ தான். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கிளீனிங் அப்டின்னா, நம்மளோட பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி கிளீன் பண்றத வீடியோலயும் சரி, நான் நார்மலாவே அத ரெகுலரா வந்து பண்ணிட்டுருப்பேன். இப்ப கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு யோசனை ஓடிட்டே இருக்கு. என்ன அப்டின்னா, வீட வந்து ரொம்ப நீட்டா வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட வந்து ரொம்ப நீட்டா வச்சுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ட்ரையாவது வந்து பண்ணிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடு நீட்டா தான் இருக்கு. இருந்தாலும் குட்டி பசங்க ஸ்ரதன் இருக்கிறதுனால அடிக்கடி வீடு கிளீன் பண்ண அடுத்த செகண்டே மறுபடியும் குப்பையாகும். மறுபடியும் கிளீன் பண்ணி வைப்பேன். இந்த மாரி தான் என்னோட ரொட்டீன் வந்து போயிட்டே வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூஜை ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்பேக்ட்டா தான் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். இந்த என்னோட பூஜை ஐட்டம் திங்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் மீஷோல இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு வந்து வாங்கியிருந்தேன். நிஜமாவே அது வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை ரூம் வந்து ரொம்ப நீட்டாச்சு அப்டின்னே வந்து சொல்லலாம். அதையுமே நான் வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஆ என்னோட பூஜை ரூம்ல இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ தான் நான் வந்து கிளீனிங் வந்து பண்ண போறேன். இது பண்ணி ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப மாசம் வந்து ஆகுது. எப்பவுமே நெனப்பேன், பூஜை ரூம் கிளீன் பண்ணும்போதே அதையுமே சேர்த்து கிளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அத ரெகுலரா பண்றேனான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. அ இது வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி நேத்து எடுத்த வீடியோ. ஸ்ரதன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது, நான் என்னோட வேலைய வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். சாயங்காலம் ஒரு 4:00 கிட்ட வந்து ஆயிடுச்சு. சரி செடிக்கெல்லாம் தண்ணி எல்லாம் விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆ எனக்கு ஃபர்ஸ்ட்டு மைண்ட்ல தோணுனது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள வச்சு அத வந்து பண்ண முடியாது. அதனால மாடியில வச்சு பண்ணிடலாம் அப்படின்றத முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிட்டேன். இங்க ஆல்ரெடி பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கல்ல, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மாடியே பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா புதுசா வந்து மாறிடுச்சா, சரி இங்கேயே உட்காந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படிதான் சொல்லி நினச்சிட்டே வந்து இருந்தேன். செடிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு தண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு செடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா மாடியெல்லாம் பெருக்கிட்டு, பாயெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு வெளியிலேயே வந்து கிளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னன்னா மழை வேற ஒரு சைடு வர மாதிரி இருந்துச்சு. அதனால பண்ணலாமா? வேண்டாமான்னு டபுள் மைண்டடா வந்து இருந்தேன். சரி அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவால்ல. கண்டிப்பா இன்னைக்கு அந்த கிளீனிங் ஒர்க் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு 4:30 மணிக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரதன் வந்து எந்திரிச்சு வர ஆரம்பிச்சுட்டான். அவனோட பேசிக்கிட்டு, அவனுக்கு டிவி எல்லாம் போட்டு வந்து விட்டுட்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, செடிக்கெல்லாம் தண்ணி விட்ட அந்த பைப் இருந்துச்சா, அது எல்லாத்தையுமே வந்து நீட் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸ்ரதன் கிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸும், அதுக்கப்புறம் டிவியும் போட்டு விட்டு, "தங்கம் அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "சரிம்மா" அப்படின்னு சொல்லி அவனுமே சொல்லிட்டு, உள்ள வந்து டிவி பார்க்கறதுக்கு வந்து போயிட்டான். அவன் இருந்தான் அப்படின்னா, எனக்கு நெறைய டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த வீடியோலுமே அவன் எனக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும், "தங்கம் இத இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு" ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குமா, அதனால நான் தனியா இருக்கும்போது கொஞ்சம் வேலை ஸ்பீடா முடியிற மாதிரி எனக்கு வந்து தெரியும். மேல மாடியில வந்து பார்த்தீங்கன்னா, கட்ட தொடப்பம் இருந்துச்சு. அத எடுத்துட்டு வந்து மாடி ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்டு பெருக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கிட்டேன். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா, நம்ம வந்து தேவையில்லாம தண்ணி எல்லாம் அடிச்சு மாடிய வந்து பார்த்தீங்கன்னா, ஈரம் பண்ணிட்டோமோ அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இப்ப நான் பெருக்குறேன்ல, அந்த இடத்துல தான் பாய் போட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் சரி பண்ணத பண்ணியாச்சு. இதுக்கு மேல யோசிச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து தள்ளி விட்டுட்டேன். மாடி ஃபுல்லாவே ஒரு தடவ ஃபுல்லாவே பெருக்கிட்டேன். பெருக்குனதுக்கப்புறம் மாடி இன்னும் சூப்பரா வந்து கிளீனா வந்து மாறிடுச்சா, இப்ப என்னன்னா, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ வந்து எப்படி கிளீன் பண்ண போறோம்? ஏன்னா, இதுவரைக்கும் நான் கிளீன் பண்ணதே கிடையாது. அத ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, கழட்டிட்டேன் அப்படின்னா, அது எப்படி மாட்ட போறோன்றதுமே எனக்கு வந்து தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில எடுத்துட்டு வந்து வெளியில வந்து வச்சு கிளீன் பண்ணிடலாம் அப்படின்றது மட்டும் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, என்னோட எல்லா பூஜை திங்ஸுமே அது உள்ள தான் வந்து இருக்கும். ஊதுவத்திலருந்து, சாம்பிராணிலருந்து, வத்திப்பட்டிலருந்து, குங்குமம், மஞ்சள் எல்லாமே வந்து வச்சிருப்பேன். அத அட்லீஸ்ட் நானு மாசத்துக்கு ஒரு தடவ கிளீன் பண்ணல அப்டின்னாலும், 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது கிளீன் பண்ணணும்ல. நான் அத கிளீன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் அத ஒரு
ஒரு 7, 8 மாசத்துக்கு முன்னாடி கிளீன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். பட் அது கூட எக்ஸாக்ட்டா கரெக்ட்டான்றது எனக்கு வந்து தெரியல. நிஜமாவே அவ்ளோ நாள் வந்து ஆயிடுச்சு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ எடுக்கும்போதும் என்ன ஆகும்னா, எந்தெந்த பொருள் எங்க இருக்கு அப்படின்றது தெரியாது. கிளீன் பண்ணி வைப்பேன். எப்படி சொல்றதுன்னா, அத எடுத்துட்டு மறுபடியும் பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேனே தவிர, ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணி அப்படியெல்லாம் இதுவரைக்கும் எடுத்து வச்சதே வந்து கிடையாது. அதனால இன்னைக்கு இந்த வீடியோல அத தான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத கழட்டிலாம் எடுத்துட்டு வரல. உள்ள பூஜை ரூம்ல இருந்து அப்படியே வந்து மொத்தமா தூக்கிட்டு வந்துட்டேன். இதில எத புடிச்சாலும் ஏதாவது ஒண்ணு டப்புன்னு வந்து கழண்டு வந்து விழுந்துரும். ஏன் அப்படின்னா, எல்லாமே அதில அட்டாச் மட்டும் தான் சும்மா வந்து பண்ணி வச்சிருக்கோமா, அதனால சரி ஃபர்ஸ்ட்டு நகர்த்தும்போதே பாருங்க எவ்வளோ பார்த்து பார்த்து நகர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி முடிக்க போறோன்ற எந்த பிளானுமே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டேன் அப்படின்னா, அது எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் அத நான் கண்டிப்பா வந்து பண்ணி முடிச்சுருவேன். ஆம், ஒரு பாக்ஸா ஃபர்ஸ்ட்டு எடுத்து வந்து வச்சுட்டேன். கீழ வந்து எடுத்து வச்சுட்டு, அந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன பொருள்லாம் இருக்கு, எப்பவுமே அதுக்குள்ள நியூஸ் பேப்பர் வந்து போட்டு, அதுக்கப்புறம் தான் மேல ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சிருப்பேனா, அதனால எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட்டு அத கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணா இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, மொத்தமா இதுக்குள்ள இருந்த ஐட்டம்ஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெய் தீபம் போடுறது, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூபம் போடுறதுக்கான தூள் சாம்பிராணி இருக்கும். இந்த மாரி நெறைய இது வந்து இருக்கும். இதில சிலது கொலாபரேஷனுக்கு வந்ததுமே இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு மாரி கோபுரம் மாரி இருக்குல்ல, ஒரு அட்ட பாக்ஸ்ல அதோட பேர் மறந்துட்டேன் பாருங்க. அது இந்த யாகம் வளர்த்த இது கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதோட பேர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் மறந்துட்டேன். நடுவுல எனக்கு தெரிஞ்சதுனாலும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொலாபரேஷனுக்காக வந்தது. அ நெறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, "அக்கா நான் வீட்ல இருந்து பிசினஸ் வந்து பண்றேன். எனக்கு ஏதாவது சின்னதா சப்போர்ட் பண்ண முடியுமா? என்னால வீடியோஸ் மட்டும் எனக்கு போட்டு குடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. சரி நெறைய பேருக்கு அந்த மாரி வீடியோஸ் வந்து இன்ன வரைக்குமே போட்டு குடுத்துட்டு தான் இருக்கேன். ப்ராடக்ட்ஸ் மட்டும் நீங்க அனுப்பி வைங்க. என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து வீடியோல ஷேர் பண்ணணுமோ, அத மட்டும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அவங்க ப்ராடக்ட் வந்து அனுப்புவாங்க. அதுல அனுப்புனது தான் அந்த ப்ராடக்ட் எல்லாமே. அது ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா, நான் டெய்லி சாம்பிராணி மட்டும் தான் வந்து போடுறேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலா சொல்லுவாங்க, யாகம் வந்து வீட்ல வளர்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில ப்ராடக்ட் நல்லாருக்கும். சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஓரளவுக்கு ஓகேவா தான் வந்து இருக்குமா, அந்த மாரி இருந்துச்சுன்னா, நான் அவங்ககிட்டயே சொல்லிடுவேன். சிஸ்டர் இது ரொம்ப நார்மலா இருக்கு. இது நல்லா இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. இந்த ப்ராடக்ட் பத்தி நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு அமௌண்ட்டுமே அனுப்பியிருக்கேன். அவங்க சொல்வாங்க, "இல்ல சிஸ்டர் பரவால்ல நீங்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொன்னா கூட, அவங்களோட காசு நமக்கு எதுக்குன்ற மாரி தான் எனக்கு வந்து தோணும். அதனால அந்த மாதிரி யூஸ் பண்ணாத சில ப்ராடக்ட்ஸுமே இதில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கெல்லாம் நான் பேமெண்ட்டுமே அவங்களுக்கு வந்து சென்ட் வந்து பண்ணிடுவேன். மத்தபடி ஃப்ரீ ப்ரமோஷன்ஸுமே நெறைய வந்து பண்ணி குடுத்துருக்கேன். சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்டின்னா, சில பேர்லாம் எனக்கு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணட்டான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. "ஓகே சிஸ்டர் அனுப்பி விடுங்க" அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி. ஒண்ணுனா எப்டின்னா, ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் அனுப்புவாங்க. அந்த ஒரு பாக்ஸ் அனுப்பிட்டு, அதில வந்து அவங்க ஒரு 10 பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாரி டைம்லலாம் எனக்கு என்ன யோசனை வரும் அப்படின்னா, நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் ஹெல்ப்பா கேட்குறீங்க. அ என்னால முடியும். சரிங்க சிஸ்டர் நீங்க அனுப்புங்க. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சது ஏதோ பண்ணி குடுக்குறேன்னு சொல்றேன். பட் சிஸ்டர் உங்களுக்கு நான் அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் அனுப்புறேன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. 10 ப்ராடக்ட் வந்து இந்த மாரி லிஸ்ட் வந்து அனுப்பிருவாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். நான் அப்ப அவங்ககிட்ட கேட்பேன், சிஸ்டர் ப்ராடக்ட்டே இல்லாம நான் ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் யூஸ் பண்ணி பார்க்காம எப்படி நான் சொல்ல முடியும்? நீங்க நெறைய YouTubeலயா இருக்கட்டும், Instagramலயா இருக்கட்டும், யார்கிட்ட ப்ரமோஷன்ஸ் குடுத்தாலுமே நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 4000, 5000 இல்லாம ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணவே மாட்டாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நானுமே ப்ரமோஷன்ஸ்க்கு பேமெண்ட் எல்லாம் வந்து வாங்குவேன். ஆனா எனக்கு தெரியும். யார்கிட்ட பேமெண்ட் வாங்கணும், யார் வந்து நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, யார்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிட்ட ஒரு நாளும் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் குடுங்கன்னு கேட்டுலாம் நான் நிஜமாவே யாருக்கும் ப்ரமோஷன்ஸ் வந்து பண்ணி குடுத்தது கிடையாது. சொல்லும்போது கூட சிஸ்டர் ஏன்னா நானுமே ஷூட்டிங் போல. எனக்குமே இதெல்லாம் தான் வந்து இன்கம். நான் இப்போ என் ஃபேமிலிய நான் ரன் பண்ணோம் அப்டின்னா, எனக்கு இதில கிடைக்கிற ஒரு ரூ. 1000 ரூ. 2000 ரூ. 5000 எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இப்ப தான் ஸ்டார்ட் அப் அப்டின்னா, அவங்க கிட்ட எனக்கு ரூ. 5000 குடுங்கலாம் கேட்க மனசே வந்து வராது. நெறைய பேருக்கு பேமெண்ட்லாம் வேணாம் சிஸ்டர் பரவால்ல நான் பண்ணி குடுக்குறேன். நீங்க நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா அடுத்த தடவ ப்ரமோஷனுக்கு வந்து பேமெண்ட்ல பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிக் குடுத்தவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. அடுத்த தடவ அக்கா நீங்க வீடியோஸ் போட்டு குடுத்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுக்கா. என்னால முடிஞ்ச அமௌண்ட் இத வச்சுக்கோங்க. எனக்கு கண்டிப்பா நீங்க வீடியோ பண்ணி குடுங்கன்னு சொன்னவங்களும்
இன்னும் என் காண்டாக்டில் தான் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டே அனுப்ப மாட்டாங்க. ப்ராடக்ட்டே அனுப்பாம ஆனா வீடியோஸ் மட்டும் பண்ணி குடுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாரி சில பேருமே வந்து இருப்பாங்க. ஆனா இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். ஓ! இவங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து எப்பவுமே வந்து தோணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் முன்னாடியே சொன்ன மாரி ஒண்ணு ஒண்ணா கழட்டி வந்து போட்டுட்டேனா, இத எப்படி நான் அசெம்பிள் பண்ண போறேன்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. இத வாஷ் பண்ணதே இல்ல. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஏன்னா இதுல எண்ணெய் பிசுறெல்லாம் பெருசா இருக்காது. ஆனா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஓப்பன் பண்றதுனால, எண்ணெய் கையோட வைக்கிறதுனால, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க எண்ணெய் பிசுறு வந்து இருக்கும். உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறதுனால, அந்த மாரி எண்ணெய் பிசுறெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஃபுல்லாவே நார்மல் சோப்பு போட்டு ஒண்ணு ஒண்ணா வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துட்டேன். அடுத்தது இந்த ஸ்டாண்டு பத்தி சொல்லியே ஆகணும். அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கழட்டி போட்டேன். எது அடியில வரும், எது மேல வரும், எந்த ஐடியாவுமே வந்து கிடையாது. ரொம்ப பிளாங்க்கா தான் வந்து இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம் என்ன வேணாலும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து கழட்டி போட்டிருந்தேன். "அக்கா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றீங்க?" அப்படின்னு என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறவங்க நெறைய பேர் வந்து கேட்கலாம். நெறைய பேர் யோசிக்கவும் செய்யலாம். "இந்த அக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்க போல. எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒண்ணு எடுத்து போட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். நான் ரொம்ப அமைதியா இருந்தாலும், இல்லன்னா வேலை இல்லாம கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னாலும், சில டைம்ல தூங்குவேன். ஆனா எல்லா டைம்லயும் தூக்கம் வருமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அப்போ தேவையில்லாத யோசனை வரும். யாருக்காவது கால் பண்ணி பேசலாமான்னு தோணும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் என்ன ரொம்ப எப்பவுமே பிஸியா வந்து வச்சுப்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து யார்கிட்டயும் பேச வேண்டாம். நம்ம அமைதியா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு நாள் நம்ம அமைதியா இருப்போம். 2 நாள் அமைதியா இருப்போம். 3வது நாள் நம்ம லைஃப்ல நடந்த பழைய விஷயமா இருக்கலாம். இல்ல நாளைக்கு கடன் குடுக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். நம்மளோட லைஃப்ல இவ்ளோ பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறதா இருக்கலாம். எல்லாமே நம்மளோட வந்து என்ன நான் பர்சனலா சொல்றது என்னன்னா, எனக்கு வந்து அந்த மாரி நெறைய யோசனை வந்து வரும். தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால எப்போ டைம் கிடைக்குதோ அப்பலாம் இந்த மாதிரி ஆ கிளீனிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல எனக்கு புடிச்ச ஏதாவது ஒரு வேலைய நான் வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சுருவேன். ஸ்ரதன் வந்து எந்திரிச்சு வந்துட்டான். நிஜமாவே சொல்றேன். எனக்கு அவ்ளோ வந்து நேத்து ஹெல்ப் பண்ணான். நான் இதெல்லாம் எடுத்துட்டு போய் வைடான்னு கூட அவன்கிட்ட சொல்லவே இல்ல. அவன் என்ட்ட கேட்டது என்னன்னா, "அம்மா நீ தனியா வேல பார்க்குறல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். "தங்கம், நீங்க போய் டிவி பாருங்க தங்கம். அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன்னு" சொல்லும்போது கூட அவன் சொன்னது, "அம்மா நான் சும்மா தானே இருக்கேன். நான் ஒண்ணு ஒண்ணா கொண்டு போய் எடுத்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இத மேபி வீடியோல பார்க்கும்போது, இது சின்ன வேல தானே, இங்கேருந்து இங்க எடுத்துட்டு போய் வைக்கிறதுன்னு தோணலாம். ஆனா நான் இத ஒரு ஒரு தடவையும் எந்திரிச்சு எந்திரிச்சு வந்து எடுத்துட்டு வந்து வைக்கணும். வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். நான் இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அவன் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து கரெக்ட்டா அங்க வந்து அசெம்பிள் வந்து பண்ணிட்டான். நான் சொன்னேன், "தங்கம் ரொம்ப அந்த பக்கம்லாம் வச்சுறாதீங்க. அங்கலாம் ஈரமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேனோ அத கேட்டு அவ்ளோ அழகா ஒண்ணு ஒண்ணா கொண்டு போய் வந்து வச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு, "போதும் தங்கம் நீங்க போய் டிவி பாருங்க" அப்படின்னேன். "இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வேல வந்து எனக்கு அவ்ளோ ஹெல்ப் வந்து பண்ணான். எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு நான் பெரிய யோசனையில இருக்கும்போது, அவன் வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து அசெம்பிள் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டான். நான் அவன்கிட்ட சொல்லவே இல்ல. அவனுக்கு எப்படி அது கரெக்ட்டா ஃபிட் பண்ணணும்னு தெரிஞ்சுச்சுன்றதுமே எனக்கு தெரியல. அவன் ஃபிட் பண்றத பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓ! இத இப்படிதான் பண்ணணும் போல. இத இப்படி பண்ணலாம் போல அப்படின்னு நிஜமாவே எனக்கு ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. இங்க பாருங்க. அத எத்தன தடவ இங்க ஈரமா இருக்குன்னு அங்க, அங்க ஈரமா இருக்குன்னு இங்க ஒண்ணுத்தையும் மாத்தி, எனக்கு வந்து அவ்ளோ சப்போர்ட்டா வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தான். நிஜமாவே எனக்கு அவ்ளோ ஹேப்பியா வந்து இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒண்ணு ஒண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவனே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டான். இது அவங்க அப்பாகிட்டயும் சொல்லிட்டே இருந்தேன். தங்கம் அவன் எனக்கு எனக்கு பண்ண விஷயம் வந்து அவன் வயசுக்கு அவன் பண்றது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயமா தான் தோணுச்சு. ஏன்னா, "தங்கம் இந்த வேலைய செய்றீங்களான்னு?" குழந்தைங்ககிட்ட சொல்லும்போது, "நான்லாம் செய்ய மாட்டேன். எனக்கெல்லாம் டயர்டா இருக்குன்னு" சொல்ற பசங்களுக்கு மத்தியில, "அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா? நீ தனியா தானே வேல பார்க்குற. எனக்கு உன்ன பார்த்தா பாவமா இருக்குல்ல, நீ வேல பார்க்குறத பார்த்தா." அப்படியெல்லாம் வந்து கியூட்டா என்கிட்ட பேசிட்டு இருந்தான். அங்க பாருங்க. இப்ப தான் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணா எடுத்து அவன் ஃபிட் பண்றான் பாருங்க. "டேய் உனக்கு எப்புட்றா இதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு கேட்டேன். "எனக்கு அதெல்லாம் தெரியும்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து பதில் சொன்னான். "யார்றா சொல்லிக் குடுத்தது?" "நானே தாம்மா கத்துக்கிட்டேன் ஒண்ணு ஒண்ணா" அப்படின்னு வேற சொல்லிட்டே இருந்தான். நான் ஒண்ணொண்ணுத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த மாரி தனித்தனியா செப்பரேட்டா போட்டு வச்சுட்டான். அத எடுத்து வேற நடுவுல வைக்கிறான் பாருங்க. நான் சொன்னேன், "தங்கம் இதெல்லாம் அந்த ஒயிட்டா இருக்கிறதெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த பாக்ஸ உள்ள வைக்கணும்" அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு தெரியுதுல்ல, இதுக்கு நடுவுல இதான் வரும்னு தெரிஞ்சு தானே அவன் எடுத்து வச்சான். அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் வந்து இருந்துச்சு. பயங்கர ஹேப்பியா வந்து இருந்துச்சு. அ பாதியில விஷயத்த விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். இதனால தான் கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது வொர்க் வந்து பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. உங்ககிட்டயும் சொல்றது அதுதான். நீங்களும் நெறைய விஷயங்கள் யோசிக்கிறவங்களா இருப்பீங்க. இல்ல அப்படின்னா, கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சதுன்னா யார்ட்டயாவது பேசினா நல்லாருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அத வந்து மாத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க பேசுற ஒரு வார்த்தையுமே ஒருத்தர்கிட்ட நீங்க 5 நிமிஷம் பேசும்போது உங்கள பத்தி பேசுவீங்க. அதுவே 10 நிமிஷமா ஆகும்போது அடுத்தவங்களோட டாபிக் வந்து வரும். அடுத்தவங்கள பத்தி பேச வேண்டியதா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த
வேற மாரி சொல்லியிருப்பீங்க. ஆனா, உங்ககிட்ட இருந்து கேட்கிறவங்க அந்த விஷயத்த வேற மாரி எடுத்துப்பாங்க. நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுற டைம்ல, அந்த டைம்ல நீங்க ரொம்ப வீக்கா இருப்பீங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும். உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணியிருப்பாரு. அப்போ உங்க ஹஸ்பண்ட பத்தி குறை சொல்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்து உருவாகலாம். இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்பீங்க. நாளைக்கு உங்களோட லைஃப்ல அப்படியே மாறிடும். ஆ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா, நம்மளோட ஃபேமிலி விஷயத்த சரி, நம்மளோட வீக்னஸையும் சரி அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது, இப்போ நமக்கு ஆறுதலா இருக்குமே தவிர, ஆனா எல்லா டைம்லயும் அது அப்படியெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. 4 நாள் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. 5வது நாள் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க வந்து உங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எதுக்கு? நம்ப வீட்ல நம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ப சாப்பிடுறோம். ஏன் நம்ம ஒருத்தங்க கிட்ட தேவையில்லாம கால் பண்ணி பேசி, ஆ ஒரு 4 நாள் பேசுவோம். 4வது நாள் அவங்க ஒரு மாரி அவங்க ஏதாவது டென்ஷன்ல இருந்தா ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்ப ஏன் நம்ம அவங்க கிட்ட பேசணும்? எப்ப டைம் கிடைக்குதோ ரெஸ்ட் எடுங்க. இல்லையா, உங்களுக்கு புடிச்ச ஏதாவது ஒரு வேல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க அப்டின்னா, உங்க வீட்ட அழகா எப்படி வச்சுக்கலாம்? உங்களுக்கு புடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எப்படி கத்துக்கலாம்? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஏன்னா, நான் அப்படிதான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிஸியா வந்து வச்சுக்கிறேன். 24 மணி நேரமும் பிஸியா இருக்கிறது கஷ்டமான விஷயம் தான். எந்த வேலையுமே இல்ல வீட்ல, நான் எப்படி இருக்கிறது? அப்படிலாம் கேட்காதீங்க. நமக்கு வேலை எப்பவுமே இருந்த வேலை இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். அதுக்கு நடுவுல உங்களுக்கு புடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க. எனக்கு என் வீட்ட அழகா வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு இப்போ கொஞ்ச நாளா ஒரு அடிக்ஷன் மாரி ஆயிடுச்சு அப்டின்னே நெனைக்கிறேன். அதுக்காக எப்ப பார்த்தாலும் வீட்ட தொடச்சுக்கிட்டு, பெருக்கிக்கிட்டு அப்படியெல்லாம் வந்து இருக்க மாட்டேன். என் வீடும் கலஞ்சு தான் வந்து இருக்கும். ஆனா நைட்டு படுக்க போம்போது என் வீட்ட ஒரு தடவ அப்படி திரும்பி பார்த்துட்டு உள்ள போய் படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாடா! என் கிச்சன் ஃபுல்லா நீட்டா இருக்கு. பூஜை ரூம் எல்லாம் அழகா நீட் பண்ணி வச்சுட்டேன். ஹால் எல்லாம் பெருக்கிட்டேன். இன்னைக்கு இந்த இடத்த வந்து நான் நீட் பண்ணிட்டேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குல்ல. எனக்கு அது இன்னும் நிம்மதிய குடுக்குது. நான் ஒருத்தன்கிட்ட தேவையில்லாம ஃபோன் பண்ணி பேசியோ, நான் ஃப்ரீயா இருக்கேன்றதுக்காக நான் எதையாவது யோசிச்சோ, நான் என்னோட நிம்மதிய கெடுத்துக்கிறத தாண்டி எனக்கு இது ரொம்ப பெஸ்ட்டா வந்து தோணுச்சு. எனக்கு சில டைம்ல இந்த மாதிரி அ விஷயங்கள்லாம் வந்து திடீர் திடீர்னு தோணும். முன்னாடி நியூஸ் பேப்பர் வந்து போட்டிருந்தேனா, நியூஸ் பேப்பர் வந்து போடுறது எனக்கு புடிக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்மல்லாம் போட்டு வைக்கிற இது என்ன சொல்றது? கவரு. அந்த கவர வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து கட் பண்ணி இதுக்குள்ள வந்து போட்டு பார்த்தேன். கரெக்ட்டா வந்து செட் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு என்ன, "ஐடியா மணி" அப்படின்னு சொல்லுவாரு. "எப்படி உனக்கு இந்த மாரி யோசனைலாம் வருது?" அப்படின்னு கேட்பாரு. நேத்து கட் பண்ணும்போது எனக்கு அதான் வந்து தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அ திடீர்னு தோணுச்சு. அது குட்டியா தான் இருந்துச்சு. அத கட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இத வந்து நான் எடுத்து வச்சேன். இந்த மாரி சின்ன சின்னதா ஏதாவது அந்த டைம்ல தோன்ற விஷயங்கள வந்து பண்ணுவேன். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒண்ணொண்ணா எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் தனியா, தூள் சாம்பிராணி எல்லாம் வந்து தனியா, ஊதுவத்தி எல்லாம் தனியா, நெய் தீபம் போடுறதெல்லாம் வந்து தனியா, அப்புறம் கற்பூரம் காட்டுறதுக்கு அதெல்லாம் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஒரு பாக்ஸ் மட்டும் காலியா இருக்கு. அதுல மேபி இனிமே ஏதாவது அடிஷனலா வாங்குறேன் அப்டின்னா, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, தேவையில்லாத வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு, ரொம்ப நீட்டா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அரேஞ்ச் வந்து பண்ணி வச்சுட்டேன். இது எனக்கு நிஜமாவே ஒரு பெரிய நிம்மதிய வந்து குடுக்கும். "அப்பா! இன்னைக்கு இந்த இடத்த நான் ரொம்ப நீட்டா மாத்திட்டேன்" அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யூஸ் பண்ற இடம். இது என் வீடு. என் வீட்ட தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம் குடுக்குற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, வேற எதுவுமே வந்து கிடையாது. அப்ப அந்த வீட்ட நான் எந்த அளவுக்கு நீட்டா வச்சுக்கணும். பொழுதன்னைக்கும் வீடு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பெருக்கி தொடச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி, நமக்கு தெரியும்ல இந்த இடம் ரொம்ப நாளாவே ரொம்ப அழுக்கா இருக்கு. இத நம்ம கிளீனே பண்றது கிடையாது. டைம் இருந்துச்சா, கொஞ்ச நேரத்துல தேவையில்லாத துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த துணி எல்லாத்தையும் வந்து மடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. கிச்சன்ல ஏதாவது தேவையில்லாத வேஸ்ட் இருந்துச்சுன்னா, அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து போடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்க வீட்ட கிளீன் பண்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, நம்ப யார்கிட்டயோ பேசி, "நீ இத சொன்ன, நான் இத சொன்னேன்னு" தேவையில்லாம வம்பெல்லாம் இழுத்துக்கிறத தாண்டி, நீங்க உண்டு, உங்க வேல உண்டு அப்டின்னு இருந்தீங்கனாலே, உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப நிம்மதியா வந்து இருக்கும். நான் நேத்து என்னுடைய பூஜை ரூம்ல இருக்கிற இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கிளீன் பண்ணி, பொருள் எல்லாத்தையுமே அழகா இந்த மாரி அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது? சும்மா இருக்கும்போது என் வீட்ட நீட்டா வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு, "அக்கா நாங்களும் இன்னைக்கு இந்த கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்டின்னா, கண்டிப்பா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சா இல்லையான்றதையும் மறக்காம சொல்லிடுங்க. தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, நீங்க சொல்ற என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னு நானுமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.